கோழிக்கறி கடையில் கோழிக்கறி எடுக்க போகிறப்ப தான் வான்கோழி கறி கிடைக்குங்க, 1 கிலோ வாங்கிக்கோங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு. சரி, வான்கோழி கறி 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, 5 பச்சை மிளகா, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுங்க, இஞ்சி பூண்டெல்லாம், கொத்தமல்லி, புதினா சின்ன சின்ன ஒரு தட்டில் எடுத்துங்க. இந்த அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து கருக்காமல் வதக்கிட்டு ஆறட்டும். அரைக்க வேண்டியது சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, இந்த வறுத்து வச்ச சீரகம், மிளகு இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரிசி 2 கப் எடுத்து வச்சுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, எண்ணெய், நெய் தயாராக எடுத்து வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தில் நெய், கொஞ்சம் எண்ணெய், இந்த பிரியாணி செலவுகள், இந்த பட்டை, இந்த நட்சத்திர மொக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக இருந்த பெரிய வெங்காயம் வதக்கிறப்ப மட்டும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வதக்குறீங்களோ அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா அரைச்சது அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எப்பவுமே பிரியாணி செய்கிற நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்ச அந்த மசாலா பொடி, அதான் சீரக மிளகு, சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கழுவி வச்ச வான்கோழி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இந்த வான்கோழி மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மசாலா இந்த வான்கோழி கறியில் இறங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசி ஒரு 2 கப் எடுத்து வச்சுங்க. இனிமேல் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா போதும். பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இந்த வான்கோழி வதக்கணும் இல்லையா, அதில் சுடு தண்ணி, அதாவது இந்த கறி லேசாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா கறி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வேகட்டும். அப்பப்போ பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கறியெல்லாம் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் அரிசி கழிஞ்சு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நான் 4 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடுங்க. தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு சுண்டுட்டோம். புதினா தழை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி தட்டு போட்டு மூடுங்க. தண்ணிலாம் சுத்தமாக நல்லா சுண்ணுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அடுப்பு சிம்மில் வச்சுங்க. நல்ல ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுருங்க தம்முக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு இந்த ஒரு பிரியாணி நல்லா ஒரு 2 கிளறி விட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு கிளறுங்க. இந்த வான்கோழி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.